வணக்கம் நண்பர்களே. வரப்போற ஏப்ரல் 2026 மேஷ ராசிக்காரங்களுக்கு சும்மா ஒரு கேலண்டர் மாசம் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது உங்க தலைவிதியே மாட்டி எழுத போற ஒரு முக்கியமான மாசம். இந்த மாசத்துல வரப்போற 4 தேதிகள் உங்க வாழ்க்கையோட போக்கையே எப்படி திசை திருப்ப போகுதுன்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போவோம். நீங்க பாக்குறது வெறும் இன்னொரு மாசம் இல்ல, இது ஒரு திருப்புமுனை. உங்க ஜாதகத்தையே தலைகீழா புரட்டி போட போற ஒரு மகா யுத்தத்தோட ஆரம்பம்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா, இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆட்டத்தையே ஆரம்பிச்சு வைக்க போகுது. பாருங்க, இந்த மாசம் உங்களுக்காக 4 ஸ்பெஷல் கதவுகளை திறக்குது. ஒன்னு பணத்துக்காக, இன்னொன்னு பவருக்காக, மூணாவது செழிப்புக்காக, நாலாவது ஒரு யாருமே எதிர்பார்க்காத வெற்றிக்காக. வாங்க, இந்த 4 கதவுகளையும் ஒவ்வொன்னா திறந்து அதுக்குள்ள என்ன பொக்கிஷம் காத்துட்டு இருக்குன்னு நாம பார்க்கலாம். முதல் கதவு திறக்க போறது ஏப்ரல் 10ஆம் தேதி. ராகு பகவானால ஒரு மிகப்பெரிய பணமழை பெய்ய போகுதுன்னு ஆதாரம் குறிப்பிடுது. அன்னைக்கு உங்க ஃபினான்ஷியல் ஜாதகத்தையே மாத்தி எழுத போற ஒரு நாள் அது இருக்க போகுது. இங்க ஒரு முக்கியமான வார்த்தை வருது, லாபஸ்தானம். ஜோதிடத்துல இது உங்க ஜாதகத்தோட 11வது வீடு. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ப்ராஃபிட், இன்கம், உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கான இடம். ஏப்ரல் 10ஆம் தேதி ராகு பகவான் சரியா இந்த வீட்டுக்கு வர்றதாலதான் பணமழை கொட்டுன்னு கொட்ட போகுது. சரி, இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்? திடீர்னு பணம் வரும். வருஷக்கணக்கா வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வந்து சேரும். பிசினஸ்ல பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாம் ஓகே ஆகும். இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது நபர் மூலமா உங்க வேலையில ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்க அண்ணா அக்கா மூலியமாவும் லாபம் வரலான்னு ஆதாரம் சொல்லுது. ஏப்ரல் 10ல பணமழைனா ஏப்ரல் 14ல அதிகார மழை. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிரகங்களுக்கே ராஜாவான சூரியன் உங்க ராசிலேயே உச்சமடைறார். இத ஒரு மகுடம் சூற்ற நாளுனே சொல்லலாம். உங்க மரியாதை, அந்தஸ்து, பவர் எல்லாமே உச்சத்துக்கு போக போகுது. ஏப்ரல் 10க்கும் 14க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு, நல்ல கவனிங்க. 10ஆம் தேதி ராகு கொடுக்கிறது பணம், சொத்து மாதிரி மெட்டீரியல் வெல்த். ஆனா 14ஆம் தேதி சூரியன் கொடுக்கிறது பவர், மதிப்பு, சொசைட்டில உங்க சொல்லுக்கு கிடைக்க போற மரியாதை. இது ரெண்டுமே வேற வேற லெவல் வரங்கள். இந்த அதிகார யோகம் உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இனிமே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி பவர் இருக்கும். கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்களா? ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. அப்பா வழி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அது சுமூகமா முடியும். மொத்தத்துல உங்க குடும்பத்தோட முடிவெடுக்கிற அசைக்க முடியாத சக்தியா நீங்க மாறப் போறீங்க. அடுத்தது ஏப்ரல் 20, மிக மிக முக்கியமான அக்ஷய திருத்திய நாள். அன்னைக்கு மேஷ ராசிக்கு ஒரு ஸ்பெஷலான குபேர யோகம் உருவாகுது. செல்வத்துக்கே அதிபதியான குபேரனே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதுன்னு ஆதாரம் சொல்லுது. அப்போ இந்த நாளோட தாரக மந்திரம் என்ன? ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு நீங்க பண்ற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட பல மடங்கா பெருகும். அது 1 கிராம் தங்கமா இருக்கலாம், இல்ல ஒரு புது பிசினஸ்க்கான முதல் படியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அது பிரம்மாண்டமா வளரும். குறிப்பா அன்னைக்கு நீங்க வாங்குற ஒரு சின்ன தங்கம் கூட பெரிய செல்வத்துக்கான விதையா மாறும். புதுசா தொடங்குற தொழிலெல்லாம் ஆலமரம் மாதிரி கிழவிட்டு வளரும். வராதுன்னு கைவிட்ட பூர்வீக சொத்து கைக்கு வரும். பேங்க் லோன் எதிர்பார்த்தா உடனே கிடைக்கும்னு ஆதாரம் சொல்லுது. கடைசியா இந்த மாசத்தோட கிளைமேக்ஸ் ஏப்ரல் 28ஆம் தேதி. எல்லாரும் பயப்படுகிற சனி பகவான் அன்னைக்கு ஒரு சீக்ரெட் வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு மறைமுகமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றிய பரிசா கொடுக்க போறார். அப்போ கேள்வி இதுதான், ஒரு பிரச்சனை எப்படிங்க ஒரு பெரிய வாய்ப்பா மாறும்? இம்பாசிபிள்னு தோணுதா? சனி பகவானோட இந்த சீக்ரெட் கணக்கு அப்படிதான் வேலை செய்ய போகுது. உங்களுக்கு எதிரா இருந்த ஒரு விஷயம் அப்படியே தலைகீழா மாறி உங்களுக்கு சாதகமா ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகுது. ஜோதிஷத்துல இதுக்கு விபரீத ராஜ யோகம்னு ஒரு செம்மையான பேர் இருக்கு. அதாவது கெட்டதுன்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் எதிர்பாராம ஒரு மாபெரும் ராஜயோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது ஒரு ஏணி மாதிரி. அன்னைக்கு என்ன நடக்கும்? உங்க பரம எதிரி கூட திடீர்னு நண்பனாகி உங்களுக்கு உதவி பண்ணுவார். கோர்ட் கேஸ்ல தீர்ப்பு சாதகமா வரும். ஃபாரின்ல வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல செய்தி வரும். யாருக்குமே தெரியாத உங்க திறமை ஒண்ணு வெளியே வந்து உங்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். சரி, இந்த 4 கதவுகளையும் திறந்து எல்லா பலன்களையும் முழுசா அடையறதுக்கு ஆதாரம் ஒரு சீக்ரெட் சாவியை கொடுக்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த மாசத்தோட ராஜயோகத்தை உங்களுக்கு முழுசா சொந்தமாக்கும். அப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது ஒன்னும் பெரிய கஷ்டமான பூஜைலாம் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்ததும் உங்க முதல் பார்வை
பழங்கள், கண்ணாடி, தங்கம் மாதிரியான மங்களகரமான பொருட்கள் மேல படணும். அடுத்ததா உதிக்கிற சூரியனுக்கு ஒரு செம்பு பாத்திரத்திலிருந்து தண்ணிய அர்ப்பணம் செய்யணும். கடைசியா மோர் அல்லது வெல்லம் கலந்த தண்ணீரை மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணும். அவ்வளவுதான். நம்ப முடியல இல்லையா? ஆனா இந்த ஒரு எளிமையான சடங்கு அந்த 4 தேதிகள்ல உங்களுக்கு கிடைக்க போற பலன்களை 10 மடங்கு, ஆமா 10x பெருக்கும்னு ஆதாரம் அடிச்சு சொல்லுது. இது பார்க்க சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆக மொத்தம் ஏப்ரல் 2026 மேஷராசிக்கு ஒரு சாதாரண மாசம் இல்ல, இது ஒரு பொற்காலத்துக்கான நுழைவு வாயில். செல்வம், அதிகாரம், வளம், வெற்றி, இந்த 4 வாசல்களும் உங்களுக்காக அகலமா திறக்கப்படுது. சுருக்கமா சொன்னா, இந்த மாசம் உங்க வாழ்க்கைய உயர்த்த 4 தூண்கள் காத்துட்டு இருக்கு. செல்வம், அதிகாரம், பலம், அப்புறம் அந்த சீக்ரெட் வெற்றி. ஒவ்வொரு தேதியும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வரப்போகுது. ஆதாரம் இதை ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடிக்குது. சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த மகடத்தைச் சூட நீங்க தயாராகணும். தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வாய்ப்பை இறுகப் பற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் இது. கிரகங்கள் எல்லாம் உங்களுக்காக வரிசை கட்டி நிக்குது. அதனால கடைசி கேள்வி இதுதான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்க தலைவிதிய மாத்தி எழுத நீங்க தயாரா? யோசிங்க.